தரிசனம் யாரெல்லாம் பண்றீங்க? தீர்க்க தரிசனம் பண்றவங்க யாராவது தீர்க்க தரிசி வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வரத்துக்கும் செப்பரேட் பண்ணிட்டோம். இதுதான் இவங்க செய்வாங்க, அது அவங்க செய்வாங்க, இது இவங்க பண்ணுவார்கள் அப்படி. ஆனா இயேசு எந்த ஊழியத்தை செய்தார்? இந்த ரெண்டு வேர்டு நீங்க சொல்லிட்டே இருக்கணும். செய்யவும். இப்போ நான் ஊழியத்துல ஏன் பறக்காம இருக்கிறோம்? சீக்ரெட் சொல்றேன் உங்களுக்கு. எத்தனை பேர் நீங்க சக்சஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறீங்க? சக்சஸா? எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு தேவையில்லை, நாங்க செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான். ஏன் நம்மளால செய்ய முடியலன்னா, நமக்கு ரெண்டு ரெக்கை இருக்கும் போது அந்த ரெண்டு ரெக்கை வச்சு ஒரு பறவை எந்த அளவுக்காவது உயரத்துல பறக்கும். ஆனா ஒரு ரெக்கை வச்சுட்டு அந்த பறவையால பறக்க முடியுமா? அப்ப ஏன் ஊழியர் இன்னும் பறக்கல? ஏன் இன்னும் போதகர்கள் பாஸ்டர்ஸ் இன்னும் ஏன் சூட்டப் ஆகல? ஏன்னா ஊழியத்துல எல்லாத்துலயும் எல்லையே கிடையாது. தேவன் அன்லிமிட்டெட் காட், நீங்களும் நானும் அன்லிமிட்டெட். எல்லாவற்றிலும் நீங்க லிமிட் பண்ற எந்த காலத்துல லிமிட்டே கிடையாது. நம்மளால ஏன் மேல பறக்க முடியலன்னா நமக்கு என்ன கிடையாது? ரெண்டு ரெக்கை கிடையாது. சொல்லுங்க, 2 wings. சொல்லுங்க ஐயா, ரெண்டு ரெக்கை. இயேசு செய்த ஊழியத்துல ரெண்டு ரெக்கை இருந்தது. ரெண்டு ஊழியம், 2 ministry. ஒரு மினிஸ்ட்ரி பேர் என்ன? செய்யவும். சொல்லுங்க ஐயா, செய்யவும். ஆனால் அவர் சக்சஸா பண்ணவே செய்து கொண்டிருந்தோம். உங்க பலத்துல நீங்க ஓடிக்கொண்டிருந்தீர்கள், உங்க ஞானத்துல ஓடிக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய பலத்துல, உங்களுடைய வல்லமையில, உங்களுடைய சுயத்துல, உங்களுடைய கொடுத்த ஞானத்துல உங்களுக்குரியதை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனா ஊழியம் என்பது ஏதோ நான் என் பலத்துல செய்வது இல்லை. ஆனா அநேக ஊழியர்கள்லாம் செய்யறதுன்னா நம்முடைய பலத்துல தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றேன், எவ்வளோ கண்ணீர் விட்டு ஊழியம் பண்றேன், எவ்வளோ நான் ரத்த சிந்தி ஊழியம் பண்றேன், எவ்வளோ உபத்திரத்தின் மத்தியில நான் ஊழியம் பண்றேன், எவ்வளோ பாடுகள் மத்தியில ஊழியம் பண்றேன், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில ஊழியம் பண்றேன், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில ஊழியம் பண்றேன்னு ஊழியக்காரர்கள் இப்படி கன்ஃபஸ் பண்றாங்க. உங்களை நீங்க கூட சொல்லுங்க, நல்லா ஊழியம் செய்யணுமா இல்ல கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யுங்களா? இப்ப நான் சொன்னதால சொல்றீங்க. யாரா கேட்டா சொல்லுங்க, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறேன், விசுவாச ஊழியம் தான் செய்யறேன். விசுவாச ஊழியனாவே கஷ்டப்பட்டு செய்யற ஊழியம் அப்படின்னு நாம் நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா ஊழியனாவே தான் நினைக்கிறோம் கடினம், கஷ்டம், உபத்திரவம், போராட்டம் இருக்குது. கரெக்ட், ஆமா. ஏன்னா நீங்க உங்க சொந்த பலத்துல செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சுய பலத்துல செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே விளைவிடமா தான் தெரியும், கஷ்டமா தான் தெரியும், பாடுகள் தெரியும், டயர்ட் ஆகிடுங்க. ஊழியத்துல நீங்க செய்து செய்து நிறைய பேர் ஊழியத்து நிமித்தமா மரித்து போயிருக்கிறார். ஊழியத்துல உபவாசம் பண்ணியே மரித்து போயிருக்கிறார்கள். அப்போ ஊழியம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதுதான் ஊழியம்.